வணக்கம். நம்ம பிரண்டையை வந்து நம்ம எப்படியெல்லாம் தனித்தனியாக வந்து நண்பர்களுக்கு கொடுக்குறோம்னா, பிரண்டை தொக்காக கொடுக்குறோம், பிரண்டை பொடியாக கொடுக்குறோம். அதாவது பிரண்டை பொடினா பிரண்டை அன்ன சாதப்பொடி, பிரண்டை சாதப்பொடி அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து நார் நீக்கிய பிரண்டையாகவும் கொடுக்குறோம். அதே மாதிரி நார் நீக்கி நல்லெண்ணெயில் பொரிச்சியும் கொடுக்குறோம். அதுக்கடுத்து பிரண்டையாகவும் கொடுக்குறோம். எல்லாமே அதாவது கஸ்டமர் விருப்பப்படி என்ன மாதிரி விருப்பப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்குறோம். அது பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம தோட்டத்தை சுற்றி வந்து வனவிலங்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பகுதியில் வந்து மரங்கள் வந்து அதிகமாக நிலம் வந்து வந்துருச்சு. அதனால் இந்த பிரண்டையை வந்து வளர்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதுக்காகவும் அதிலேருந்து வெளியே கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்காகவும் அதற்காக தான் பண்ணுறோம். நம்ம கடைசி ஒரு வருடமாக வந்து இந்த பிரண்டையை பற்றி பிரண்டை தொக்கு, பிரண்டை சாதப்பொடி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றி, மிக்க நன்றி.